குரங்குலாம் எவ்வளோ ஒரு அலும்பு பண்ணிகிட்டு இருக்குன்னு. ஒரு செடி வளர விட மாட்டேங்குது, எல்லாத்தையும் ஒடிச்சு வைக்குது. அந்த வீட்டு முருங்கை மரத்தை பாருங்கள் எப்படி ஒடிச்சிட்ருக்குன்னு. இங்கே எங்கள் வீட்டு மேலே ஏறிடுச்சு. இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு முருங்கை மரமெல்லாம் இப்போ தான் நல்லா துடுத்து வந்துட்டு இருந்தது, எல்லாத்தையும் ஒடிச்சு விட்ருச்சு. எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு பேன் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. தேசாவில் தண்ணி வச்சுருந்தேன், இதெல்லாம் தூக்கி ஊற்றிடுச்சு. மரத்தை பாருங்கள், முருங்கை மரத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு உடச்சி விட்ருக்கணும். ஆடுங்கிறது உடைக்கிற மாதிரி எவ்வளோ சுகமாக படுத்துக்கிட்டு எவ்வளோ சுகமாக படுத்துருக்குது பாருங்கள். ஒடிச்சு விட்டு ரெண்டு தூங்கிட்டுருக்கு பாருங்கள். பேனு பார்த்துக்கிட்டு இருக்கு, பின்னாடி உக்காந்துட்டு ஒன்று பேனு பார்த்துட்ருக்கு, சுகமாக நல்லா தூங்கிட்டுருக்கு. அடுத்த குரங்கு பாருங்கள், சின்ன மங்கி நல்லா உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு செடி வைக்க முடியல, ஏதோ இந்த மல்லிகைப்பூ செடி மட்டும்தான் கொஞ்சம் துளுத்து வந்துட்டுருக்கு. மற்ற எந்த செடியுமே வளர விட மாட்டேங்குது. எதுவுமே நான் அந்த வருஷம் போடவே இல்லை. பாருங்க, சீத்தா மரத்தெல்லாம் உடச்சி விட்டு இப்போ 3 வருஷம் ஆகுது இந்த சீத்தா வச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். உடச்சிட்டு மறுபடியும் நாங்கள் கட்டி வைக்கிறோம். அவ்வளோதான். இதிலேருந்து நாங்கள் என்றைக்கு காய் காய்ச்சி நாங்கள் என்றைக்கு சாப்பிட போகிறோன்றது தெரியல. இதுவும் அப்படி தான் உடச்சிட்ருக்கு, மடக்குன்னு உடச்சிட்ருக்கு. பக்கத்தில் போகிறதுக்கே பயமாக இருக்குது. போனோம்னாலே லொல்லுன்ட்டு வருது, கடிக்கிறதுக்கு வருது. என்ன பண்ண முடியும் பாருங்க. நல்லா துருத்துருந்தது. சரி நாளைக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்றதான் இன்றைக்கே உடச்சி விட்ருச்சு. ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுச்சு. செஞ்சுக்கிட்டு எப்படி எல்லாம் பேனை பார்த்துட்டு உக்காந்துருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 2 பேன் பார்த்துட்டு உக்காந்துருக்கு, அங்கே ஒன்று கிடக்கு, இங்கே ஒன்று முறிச்சு விட்ருச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ விளையாட்டு ஜாலியாக எல்லாம் குதிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுட்ருக்காங்க. என்ன பண்ணுறது, காட்டில் இருந்ததுனாக்கா அது பாட்டுக்க சாப்பிட்டுட்டு இருக்கும். காடுங்களை அழிக்க எல்லாமே ஊருக்குள்ளார வர ஆரம்பிச்சிருச்சு. ஊருக்குள்ளார எதுவுமே செடி கொடி ஒன்றும் வைக்க முடியல. அவங்க சாப்பிட்ட மிச்சம் தான் பாட்டுக்கு நமக்கு அப்படியே போயிட்டுருக்கு. ஒன்றுமே வைக்க முடியல, வச்சு நம்ம பயிர் பண்ணி நம்ம சாப்பிட முடியாதாட்ருக்கு. இவங்க மிச்சம் விட்டு வச்சாதான் நம்ம சாப்பிட முடியும். 2 சீத்தா இருந்துச்சு, ஒன்றுமே கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. மரத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு மரமெல்லாம். அவ்வளோதான். இதுக்கிட்ட இருந்து எங்கேருந்து காப்பாற்றுறது. முன்னாடி போய் பார்ப்போம் நம்மளுடைய கத்திரிக்காய் எப்படி இருக்கும். எவ்வளோ சுகமாக தூங்கிட்டு பாருங்க. நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். நல்லா காற்றுக்கிறது, நல்லா சுகமாக தூங்குறாங்கலாம். இங்கே 2 பேர் படுத்து தூங்குறாங்க, அந்தாண்ட மாடியில் 2 பேர் படுத்து தூங்குறாங்க. இதுக்கு மேலே பக்கத்தில் போக முடியாது, உரிமிட்டு வராங்க. பின்னாடி பக்கமே இந்த லட்சணம். முன்னாடி போய் பார்ப்போம் நம்மளுடைய கத்திரி செடியை எந்த அளவுக்கு வச்சுருக்குன்னு. காய் கொஞ்சம் விதைக்கி விட்டு வச்சுருந்தேன், அதையும் வேட்டையாடிடுச்சா என்னன்னு தெரியல. போய் பார்த்து அதுவும் தெரியும். அந்த முருங்கை மரத்தில் எப்படி வளைச்சிட்டு ஊஞ்சல் ஆடிட்டுருக்குன்னு அங்கே பாருங்கள். குரங்கு சேட்டைன்னு சொல்கிறாங்களே, சும்மாவா சொல்கிறாங்க? அந்த மரத்தை பாருங்கள் என்ன வேலை பண்ணுறது. முறிச்சிருச்சு, அங்கேயும் முறிச்சிருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்துலேயே வந்துட்டாங்க. நான் அங்கே பார்த்துட்ருக்கேன், பக்கத்துலேயே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஆசைந்தான் வீட்டுக்குள்ளார வந்துடுவாங்க. அதுக்கு தான் வீட்டுக்குள்ளார கொசோவில் போட்டாச்சு. ஃபைட்டிங் நடக்குது. நெருப்பு சுற்ற போகுது. ஃபைட் பண்ணிகிட்ருக்குறேன்டான். சாம்பல்லாம் அள்ளி சாப்பிடுது அடுத்துக்கிட்ட போய். என்ன சேட்டை லொல்லு பண்ணிகிட்ருக்குது பாருங்கள் இந்த குரங்கெல்லாம். ஷோயோ அப்பா, கத்திரிக்காய் நல்ல விலைக்கு தப்பிச்சது. முருங்கை மரம் தான் மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் ஒன்றுமே பிக்கல. ஆஹா, பின்னாடி பாருங்கள் கட்டிலெல்லாம் சாய்ச்சி விட்ருச்சு. எவ்வளோ அலும்பு பண்ணி வைக்குது சாமி. ஒன்றுமே சமாளிக்க முடியல. இங்கே உள்ள குரங்கால எதுவுமே சமாளிக்க முடியல. எல்லாம் சாய்ச்சி விட்டு போயிடுச்சு.